ராஜனோ குழந்தையாக இருந்தவர்கள் ஒரு பூனையாக வேடமிட்டு ஓட்டு வழியாக வெளியே சாடினார்கள். வெளியே வந்தவர்கள் பெரிய பூதமாக வடிவமெடுத்து ஆடு மாடு மந்தையை வருகின்றார்கள். அண்ணா நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கிறது, வயிறு நிறைய மேல நாம சாப்பிடணும். என்னன்னா இதெல்லாம் சாப்பிடணும்னா தெரியுமா? என்னென்ன சாப்பிடணும்? பண்ணு, எண்ணெய், கொம்பு, வாழு, தோல், குரல், இது சாப்பிடக்கூடாது. சதமட்ட மட்டும் சாப்பிடணும். அப்படியா? ஆட்டுக்குட்டி எல்லாம் அது மட்டும் தானே இருக்கு, எலும்பு தானே இருக்கு. அதான் ஆட்டுக்குட்டி தண்ணி, எலும்பு தண்ணி அடிச்சு சூப்பு வந்து குடிக்கணும். ஆடு மாடுகளை கொண்டு குடித்து சாப்பிட்டார்கள். சரி, மறுபடியும் குழந்தையாக வேடமிட்டு மன்னனுடைய அரண்மனையை வங்கமணி தொட்டிலே நித்திரை செய்தார்கள். இப்படி ஒரு நாள் 2 நாள் நடக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதை அறியாத கோனார்கள் நினைக்கிறார்கள், மாப்பிள்ள வானகத்தை ஆடு மாடு இதனை சாய்த்து கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நாம போய் பார்க்க போக வேண்டும். சரி, அப்படி ஆகட்டும். இந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆடு மாடு மந்தையை வருகின்றார்கள். ஆடு மாடு மந்தையை வந்து பார்க்கின்றார்கள். ஆடு மாடுகளை வந்து காணவில்லை. தம்பி, இந்த இடத்துல தானே நாம ஆடு மாடு நிலை சாய்த்திருந்தோம். ஆனா எனக்கு கொம்புகளுக்கு, எல்லுகளுக்கு, வாளுகளுக்கு, பல்லுகளுக்கு ஆட்டக்கானோ மாட்டக்கானோ குழம்பு மட்டும்தான் இருக்கு. என்ன குழம்பு? நாட்டுக்கு குழம்பு, மட்டன் குழம்பா? மட்டன் குழம்பு நல்லா நீ தின்னு. மாட்டுக்கு குழம்பு, காய்கறியோட குழம்பு. தம்பி, என்ன அவன் வரைக்கும் என்னத்த காணோம்? என்னத்த காணமா? 2 பசு மாடை காணும். 2 பசுவை காணுங்க. பசு இல்ல, பசு காணுமா? ஆமா, ஏற்கனவே வந்து 3 காது, ஒன்று வடக்காது, ஒன்று இடக்காது, மொத்தம் கேட்காது. ஆனா பசுன்னு சொன்னா அவன் பசுவான்னு கேட்கலாம். ஆமா, அந்த பசு உனக்கு யார் வாங்கி தந்தா? என் வீட்டுக்காரி. வீட்டுக்காரி வாங்கி தந்தா? ஆமா, வீட்டுக்காரி சம்பாதிக்கிட்டே இருக்கா. அப்பா பெரிய இடத்துல இருக்கா. எல்லா இடத்துலயோ 4-5 புழு வச்சிருக்க. புழு ரொம்ப வசதியா இருப்பாங்களே. இந்த 20 வருஷம் 20 வருஷம் புழு வைப்பாங்க. அது புழு இல்ல, புழு. புழுவா? அது என் வீட்டுக்காரி தலைவியா? ஆமா, ரொம்ப வசதியா இருப்பீங்களே. ஆமா, 2 பசு மாடை வாங்கிட்டு வெட்டை எடுத்து நிறைய வச்சுருக்கீங்க. அப்படியா? ஆமா. லோன் மாடா சொந்தமா வாங்கினதா? கம்பெனி போட்ட மாடு. லோன் மாடு. லோன் மாடுக்கு கம்பெனி போட்டாலும். ஆமா. அப்ப என் வீட்டுக்காரிக்கும் கம்பெனி போட்டுருக்காரு, உங்களுக்கும் கம்பெனி போட்டுருக்காரு. ஆமா, நாங்க என்ன மாடா கம்பெனி போடலாம். அப்படியா? இனி உனக்கு வீட்டுக்கு போக முடியாதா? போக முடியாது. தம்பி, மண்டு நிறைய ஆடு வளர்த்திருந்தேன். மந்தையருக்கு ஆட்டக்காரம் ஆட்டக்காரம் அவள் மன்னனுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் புறப்பட்டு வருகின்றார்கள். பொங்கன்மார்கள் கொடியில் ஆண்டிக்கோன் பாண்டிக்கோன் அண்ணாமலை கோன் கட்டக்கோன் நெட்டக்கோன் வட்டக்கோன் முத்துக்கோன் முருகக்கோன் முன்னோடிக்கோன் எல்லாம் கோனாறு கொண்டு சேர்ந்து மன்னனுடைய முன்பே வருகின்றார்கள். மன்னாரி மன்னவரே, குடமுடி ராஜவண்ணா, என்னோட சேர்ந்து இருக்கீங்க. என்ன விசேஷம்? மன்னா, எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அரசு என்ன ஆபத்து? மன்னா, நாங்கள் மந்தையை ஆடு மாடுகளை வளர்த்திருந்தோம். இப்போ கொஞ்ச காலமா கழிச்சு நாங்க இப்பதான் வந்து பார்த்தோம். போது ஆட்டு மந்தையை ஆட்ட காணோம், ஆட்டு மந்தையை மாட காணோம். அண்ணா, யார் யாருக்கு என்ன காணோம்? இந்த பாருங்கள் மன்னவா, எனக்கு 5 மாடுகள் இருந்தது. சரி, ஆடவே இல்லை மன்னவா. அப்படியா? ஆமா. வந்து ஒரு மந்த நிறைய ஆடு வளர்த்திருந்தேன். ஆட்ட காணோம். அண்ணா, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்ல? 2 எருமமாடு பார்த்து எருமமாடு கொடகாரரை பார்த்து கையை நீட்டுறான். இல்ல இல்ல, எருமமாடு காணலன்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஆவ இவங்களை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். யாருக்கு சரியாக
வருகிறார்கள். அதுக்கு உறுதி செய்து கவலை இருக்கு. அப்படியே ஆகட்டும். களவெடுத்த கல்வனை கண்டுபிடித்து வாருங்கள், நான் தகுந்த தண்டனை அளிப்பேன் என்று மன்னன் சொன்னவுடன் சரி அந்த வார்த்தை கிட்ட தலையாரி மார்கள் வருகின்றார்கள். ஆடு மாடு மந்தையை வென்று ஆடு மாடுகளை யாரு களவு செய்கிறார் என்று பார்க்கும் போது சரி இது தெரியாது என் தாயாகி இசைக்கமே நீலராஜனா அதனால களவு செய்கிறது மாதிரி எப்படி வர்றாங்க தெரியுமா? நேரத்தில் 12 மணி அளவில் எப்படி வருகின்றாள்? மருந்தனையும் மருந்தனையும் செய்கிறது மாதிரி குழந்தையாக இருந்தவர்கள் பூர்வமாக வேண்டும் என்றார்கள். பூர்வமாக வழிபட்டு ஆடுவார் மந்தையிலே வருகின்றார்கள். ஆடுவாடியை கொண்டு குவித்து சாப்பிட்டார்கள். காவலாக இருக்கக்கூடிய தலையாரிமார்கள் பார்த்தார்கள். தம்பி அளவெடுக்கிறது யார் மாடுகளை கொண்டு சாப்பிட்டார்கள். காவலாக இருக்கக்கூடிய தலையாரிமார்கள் பார்த்தார்கள். தம்பி அளவெடுக்கிறது யார் என்று பார்த்தார்கள். மன்னனை பிள்ளைகள் தான் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டிருக்கின்றார்கள். உடனே அவன் நந்தினிக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்று செம்பி மன்னரே கலவரத்த கல்வனை கண்டுபிடித்து விட்டோம். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இசைக்கு நீலன் 2 பிள்ளைகள் தான் ஆடு மாடு மந்தையை ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டார்கள். அப்படியா? ஆமா. நீங்க சொல்றதுல நம்ப முடியாது. மன்னன் நம்பவில்லை. சரி நம்பாமல் இருக்க தூக்கிக் கொண்டிருந்த இசைக்குமையானவை அடித்த குழந்தை போல் கூச்சலிட்டு அடிக்கின்றார். செப்பிமா தேவியானவள் பிள்ளைகளுக்கு பாலவத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஓடி வருகின்றார். இசைக்கவை அப்படி மாறி எடுத்த மாறுங்க அம்மையுடைய வாயில் ரத்தமாக இருக்கிறதே மேலெல்லாம் மாமிச வாரியாக இருக்கிறது. குழந்தையை திருப்பி கீழே கொண்டாள். ஓடி வருகின்றாள். என்னவே இந்த குழந்தைகள் நமக்கு தெரியாமல் ஆடுமாடு மந்தையை வந்து ஆடு மாடுகளை கொண்டு திண்டி சாப்பிட்டிருக்காங்க. அனைத்து உண்மை இந்த கொள்கை நாட்டுக்கு ஆகாது இந்த வீட்டுக்கும் ஆகாது. யாரவே பிள்ளைகளை கொண்டு நீங்கள்